ஓம் ஸ்ரீ கணபதி நமக. ஓம் ஸ்ரீ குருவே நமக. நரசிம்ம ஜெயந்தி. இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நரசிம்ம ஜெயந்தி அன்று நாம் வழிபட வேண்டிய தெய்வம் ஸ்ரீ நரசிம்மர். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரமான ஸ்ரீ நரசிம்மர் அவரை நாம் வழிபட வேண்டும். ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம் நரசிம்ம அவதாரம். நரசிம்ம அவதாரம் என்பது ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 4வது அவதாரமாகும். இந்த அவதாரத்தில் சிங்கத்தின் தலையையும் மனித உடலையும் கொண்டு தோற்றமளிக்கிறார். இந்த அவதாரத்தில் பிரகலாதனை காப்பதற்காக அவதாரம் எடுத்து வந்தார். இரணியனை அழிப்பதற்காக அவதாரம் எடுத்து வந்தார். இரணியனின் மகன் பிரகலாதன். பிரகலாதன் விஷ்ணுவின் பக்தன். ஒரு சமயம் இரணியன் பிரகலாதனை அழைத்து, உன் தெய்வம் ஸ்ரீ மகாவிஷ்ணு எங்கிருக்கிறார் என்று கேள்வி கேட்டபோது, அப்போது பிரகலாதன் தன் மகாவிஷ்ணுவானவர் எங்கும் நிறைந்திருக்கிறார் என்று கூறும்பொழுது, இரணியன் தன் மகனை பிரகலாதனை பார்த்து, பிரகலாதா, உன் மகாவிஷ்ணு எங்கிருக்கிறார் என்று உடனே சொல், அவரை வரவழைத்து காட்டு என்று கூறுகிறார். உடனே பிரகலாதன் தன் மகாவிஷ்ணுவானவர் எங்கும் நிறைந்திருக்கிறார், பிரபஞ்சத்தில் ஒவ்வொரு இடத்திலும் நிறைந்திருக்கிறார் என்று கூறுகிறார். அப்போது ஸ்ரீ மகாவிஷ்ணு தன் பக்தன் பிரகலாதன் எங்கு என்னை தோன்ற சொல்வார் என்று காத்து கொண்டிருக்கிறார். அப்பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணு உடனடியாக பிரதோஷ காலத்தில் அவதாரம் எடுக்க தயாராக இருக்கிறார். பிரகலாதன் ஒரு தூணினை காட்டி, இதில் ஸ்ரீ மகாவிஷ்ணுவானவர் இருக்கிறார் என்று கூறும்பொழுது இரணியன் அந்த தூணை உடைக்க முற்படுகிறார். அப்பொழுது ஸ்ரீ மகாவிஷ்ணு நரசிம்ம அவதாரம் எடுத்து சிங்கத்தலையும் மனித உடலையும் கொண்டு தோற்றமளித்து தோன்றுகிறார். தூணிலிருந்து வெளிப்படுகிறார். இரணியனை கொல்வதற்காக பிரதோஷ நேரத்தில் கொன்று தன் நகங்களையே ஆயுதமாக கொண்டு இரணியனை பிரதோஷ நேரத்தில் இரணியனை வதம் செய்கிறார். அதாவது தன் பக்தன் அழைத்தார் என்பதற்காக உடனடியாக தோன்றியமையால் நரசிம்மரிடம் வைக்கும் கோரிக்கையானது உடனே நிறைவேற்றப்படும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. நரசிம்மர் கோரிக்கைகளை உடனடியாக நிறைவேற்றுகிறார். நரசிம்ம அவதாரம் உக்ரரூபமாக இருப்பதால் அவரை பிரகலாதன் தன் இசையால் அவரை சாந்தப்படுத்தினார். இதுவே நரசிம்ம அவதாரத்தின் வரலாறு ஆகும். வரும் 22/5/2024 அன்றும் ஸ்ரீ நரசிம்ம ஜெயந்தி உள்ளது. அன்றும் ஸ்ரீ நரசிம்மரை வணங்கி வழிபடுவது சிறந்த நல்ல பலன்களை தரும். அஹோபிலம் என்ற இடத்தில் நவநரசிம்மர் வடிவங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. அவை உக்கிர நரசிம்மர், குரோத நரசிம்மர், வீர நரசிம்மர், விளம்ப நரசிம்மர், கோப நரசிம்மர், யோக நரசிம்மர், அகோர நரசிம்மர், சுதர்சன நரசிம்மர், லக்ஷ்மி நரசிம்மர் ஆகிய வடிவங்கள் பிரதிஷ்டை செய்யப்பட்டுள்ளன. நரசிம்மரின் சிறப்பான பெயர்கள் மிருகேந்திரா, சிங்கவதனா, நகஸ்திரா, பைரவட்டம்பரா, அக்னிலோசனா. இவை நரசிம்மரின் சிறந்த பெயர்களாக விளங்குகின்றன. நரசிம்மருக்குண்டான கஷேத்திரங்கள் சிங்கிரிக்குடி, பூரசன் குப்பம், பரிக்கல், நாமக்கல் லக்ஷ்மி நரசிம்மர், எண்ணாயிரம் ஆகிய இடங்களில் நரசிம்மருக்கு சிறந்த கோவில்கள் அமைந்துள்ளன. நரசிம்மர் அப்படின்னாலே வேகம், விவேகம், அக்னி இதெல்லாம் சேர்ந்தது தாங்க நரசிம்மர். அதனால் நரசிம்மரை வழிபடுறதுனால
உடனடியான பலன்கள் நல்ல விதமாக கிடைக்கும். நல்ல குழந்தைகள் வரம், நல்ல திருமண வரம் போன்றவை எளிமையாக கிடைக்கும். அடுத்தது இந்த வண்டி வாகனம், சொத்து, நிலம், வீடு, சொத்து இவைகள் எல்லாம் நல்ல விதமாக காப்பாற்றப்படும். நல்ல தொழில் வரம், பயம் நீங்குதல், நல்ல உடல் ஆரோக்கியம், அனைத்து விதமான பிரச்சனைகளிலிருந்தும் விடுதலை, கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகளில் இருந்தும் நல்ல விடுதலை போன்றவை அனைத்தும் நல்ல விதமான முறையில் சிறப்பாக ஸ்ரீ நரசிம்மர் நல்ல வரங்களாக தருவாருங்க. நரசிம்மரை தினம் வரும் பிரதோஷ காலத்திலையும் வழிபடலாம், வாரம் செவ்வாய்க்கிழமை தினங்களிலும் வழிபடலாம், மாதம் வரும் சுவாதி நட்சத்திர தினங்களிலும் வழிபடலாம். அருகில் உள்ள பெருமாள் கோயிலுக்கும் சென்று ஸ்ரீ நரசிம்மரை வழிபடலாம். நரசிம்மருக்கு உண்டான க்ஷேத்திரங்கள்லையும் சென்று நரசிம்மரை வழிபடலாம். தினமும் நரசிம்மரை வழிபடுறவங்க மிகவும் சுத்தமாக இருக்கணும், சைவமாக இருக்கணும். அவருக்கு பிடித்தமான பானகத்தை நெய்வேத்தியமாக கொடுக்கணும். பானகம் அப்படின்னா சுத்தமான நீரில் வெல்லம் கலந்து பானகமாக நெய்வேத்தியம் செய்யணும். அப்படி செய்யும்போது அதை பானகமாக நெய்வேத்தியம் செஞ்சோம் அப்படின்னா நரசிம்மருக்கு ரொம்ப பிடிக்கும். நரசிம்மருக்கு உண்டான நரசிம்ம நாமாவளிகள், நரசிம்மரின் போற்றிகள் ஆகியோல நரசிம்மரின் ஸ்லோகங்கள் ஆகியவற்றை படிப்பதும் கேட்பதும் பார்ப்பதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். நரசிம்மரின் கதைகளை கேட்பதும் பார்ப்பதும் படிப்பதும் சிறந்த நல்ல பலன்களை தரும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு நம்ம ஸ்ரீ சுபர்ணன் என்ற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் இது பற்றிய அறிவிப்புகளை தெரிவிங்க. நன்றிகள், வணக்கம்.